ஹாய், குட் மார்னிங். மார்னிங் எந்திரிச்சதுமே ஃப்ரெஷ் ஆயிடுவேங்க. பிஃபோர் மேரேஜ் எல்லாம் எந்திரிச்சதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். மூஞ்சி கழுவுனா கழுவோம். ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் அப்படி இல்லை. எல்லார் லைஃப்புமே சேஞ்ச் ஆயிரும். என் லைஃப்பும் பாருங்கள் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதாங்க நான் மார்னிங் இவ்வளோ சீக்கிரமாக எந்திரிக்கிறது. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஒர்க்குக்கு போகிறாங்க. அவங்களுக்கு லஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக நான் மார்னிங்கே எந்திரிப்பேன். கம்பெனியில் ஃபுட்டு இருக்குங்க, அதனால் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் மட்டும்தான் எடுத்துகிட்டு போவாங்க. இன்றைக்கி சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அப்புறமா கருப்பு சுண்டல் எப்போவுமே நார்மலாக வேக வச்சு தான் எடுத்துகிட்டு போவாங்க. ஆஃப்டர் மேரேஜ் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கணும், டெய்லியும் ஒன்றே எடுத்துகிட்டு போனால் போர் அடிக்கக்கூடாதுன்னு தாளித்து கொடுப்பேங்க, தேங்காயெல்லாம் போட்டு. அதுக்கப்புறம் வெள்ளரிக்காவும் கேரட்டும் எடுத்துகிட்டு போவாங்க. இன்றைக்கி கேரட் இல்லைங்க. அதுக்கப்புறம் வாழைப்பழமும் மாதுளப்பழம், தேங்காய், பால் இதெல்லாம் ஊற்றி இந்த ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சுருக்கேன். இதுக்கு நேம் இன்னும் வைக்கலைங்க. அதுக்கப்புறம் டெய்லியுமே ரெகுலராக ஒரு ஜூஸ் குடிப்பாங்கங்க. அது வந்து வாழைப்பழம், அப்புறம் டேட்ஸ்லாம் போட்டு, பாதாம் எல்லாமே போட்டிருக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தி ட்ரிங்க்ஸு. அதிகமாக டயட்டில் இருக்கிறவங்க தான் இந்த ட்ரிங்க்ஸ் குடிப்பாங்க. என் ஹஸ்பண்டும் ஜிம்முக்கு போகிறனால இதை குடிப்பாங்க. அப்புறம் ஒரு ஸ்பூனை போட்டுட்டு அவ்வளோதாங்க முடிஞ்சு. டெய்லியுமே என் ஹஸ்பண்டை கேட்டு வரைக்கும் கொண்டு விட்டுட்டு ரிட்டன் ஈவினிங் வரும்போது கேட்டில் போய் கூட்டிகிட்டு வந்துடுவேங்க.